இன்ட்ரெஸ்டட் போல பார்க்குறாரு. நீ கூட ஓகே தான். ஃபோன் கேட்டானா திட்டுறாங்க. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தானா கிளம்புன்னு துரத்தி விடுறாங்க. வீக் டேஸ்லலாம் ஸ்கூலு, ஹோம்ஒர்க்கு, மேத் கிளாஸ்ன்னு உயிர் வாங்குறாங்க. சரி வீக்கெண்ட் நாளில் கொஞ்சம் டிவி பார்க்கலான்னா அதோ விட மாட்டேறாங்க. ஆமாம் சாரா, அவங்க எப்பவுமே ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நம்ம கேட்டால் பெரிய ஃபிலாசபி கிளாஸ் எடுப்பாங்க. அது என் அப்பனா அப்பப்பா. அவங்களும் நம்ம கூட விளையாட மாட்டாங்க. வீட்டு விட்டியும் வெளியே முடியாது. அப்போ என்னதான் பண்ணாடு? கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. போய் விளையாடுன்னு சொன்னா யார் கூட தான் போய் விளையாடுறது? இவங்க விடிய விடிய வெப் சீரீஸ் பார்க்குறாங்க. நம்ம ஒரு டிவி ஷோ பார்த்தா எப்போ பாரு டிவி பார்க்குறேன்னு சொல்லுறாங்க. பொழப்பு அளவுக்கு என்ன பிரச்சனை? உலகத்தில் இருக்கிற எல்லா கிட்ஸ்க்கும் ஒரே பிரச்சனை தான். ஓ அதுவா? அதுக்கு என்னே கிடையாது. அவங்க எல்லாவும் இருக்க முடியாது, அவங்க கூடவும் இருக்க முடியாது. ஒரே கன்ஃபியூஷன். அவங்களும் நம்மள மாதிரி குழந்தையாக இருந்து வந்தவங்க தானே. ஏன் அவங்களுக்கு கிட்ஸ் ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குது? இந்த கேரக்டரை புரிஞ்சு முடியல. யாரையா நீங்களா? அவங்க சொல்லி எதாவது கேட்கலன்னா அந்த காலத்து நம்ம எப்பயும் தெரியுமா ஆஷாங்க பிளா 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 பிளா. இப்படிதான் ஒரு நாள் அப்பா தண்ணி கேட்டாங்க. அப்புறம் நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் நான் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். கிச்சனில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அவ்வளோ கஷ்டமாக எனக்கு. அப்படி இப்படி நான் ஐயோ. எங்கள் அப்பா பார்த்தாலே பயப்படுவாங்க. நீ என்னன்னா பாபிலேருந்து ஃபோன் சொல்லாமலே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாவை பார்த்தா எனக்கு பயமே வரல. ஹீ சோ ஸ்வீட். அவங்களும் ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், சாப்பிடணும், தூங்கணும் சொன்னவனே என்ன பண்ணுக்கு? நம்ம என்ன ரோபோவா? வீடியோ கேம் ஜாஸ்தியாக திறமை தானே ஏன் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க? அவங்க மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரொம்ப நம்பிக்கை ஃப்ரெண்டுகள் ஆன்லைனில் ரோப்ளாக் விளையாடுறோம். அவ்வளோதானே. அவங்கள தான் முடிச்சு இந்திய டைமில் ஐபிஎல் பார்க்குறாங்க. நம்ம போர்டு டிவி பார்க்குறோம், வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம். அதுலேயே பேரண்டி கட்சி வைக்கல. ஏன் இப்போ பயப்படுறாங்க? அவங்க மட்டும் நம்மளை தூங்க வச்சுட்டு மூவி தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறாங்க. அது பண்ணால் சரி, நம்ம பண்ணால் தப்பு. இதுக்கு லாஜிக்கே புரிஞ்சு முடியல. வீடியோ கேம் இஸ் ஜஸ்ட் an entertainment. Also makes you think ideas to them. இதுவும் நல்ல விஷயம் தானே. பிரெயின் நிறையா திங்க் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக இருந்து எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க தான் 25 வருஷம் முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளும் கஷ்டப்படணுமா? என்னையா லாஜிக் இது? ஒருவேளை பழி வாங்குறாங்களோ? அப்பா கூட பரவாயில்ல, அம்மா தான் நமக்கே இப்படி
அழுத்து ஆக்கம் லாரன்ஸ். Is on is up. இந்த பசங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாலும் ஒரு திருப்தியே வர மாட்டேங்குது. ஏதோ நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க. எப்போ பார்த்தா ஃபோனு, டிவி இல்லைனா வீடியோ கேம் சொல்லிட்டு ஆல்வேஸ் ஸ்க்ரீன் வாட்சிங்கிறான். ஃபோன் பார்த்து பார்த்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கெலாம் 3 வயசே கண்ணாடி போட்டாங்க. ஃபோன் பார்த்தா கண்ணு வலிக்குன்னு சொன்னால் நம்மளவே எடுத்து பேசுகிறாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு பெற்றவங்க பார்த்து பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை. நான்லாம் இன்னும் எங்கள் அப்பா கண்ணு பார்த்து பேச பயப்படுவேன். அது வெறும் பயம் இல்லை, ஒரு வகையான மரியாதை. இவங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நம்ம தலையில் ஏறி உட்காந்துடுறாங்க. ஆமாம், நம்ம என்ன சொன்னாலும் எடுத்து பேசுகிறாங்க. பேரண்ட்ஸ் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் கொஞ்சம் கூட இல்லை. அதுவும் அவங்க கேம் விளையாடும்போது ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஒரு கதை பாருங்க இருக்கும், பைத்தியம் வரையே ஆடுவாங்க. அதுதான் எனக்கும் பயமாக இருக்கும். வீடியோ கேம் விளையாடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் இது கொஞ்ச நேரம் விளையாண்டோம் அப்புறம் எடுத்து வச்சோன்னு இல்லை. அது ஆரம்பித்தா அதிலே முங்கிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு கூட கீழே எழுந்திரிச்சு வர மாட்டேங்கிறாங்க. பயமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் கிட்ஸ்க்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேமில் உட்காந்தாங்கன்னா எந்திரிச்சு வரவே மாட்டுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. இதுதான் எனக்கும் பயமாக இருக்குது. இப்போ வர வீடியோ கேம்ஸ் எல்லாம் கேரக்டர்ஸோட பிள்ளைங்க பேசி பழகி அதுவாகவே மாறிடுறாங்க. இப்போ வர வீடியோ கேம்ஸ் வேறு பிள்ளைங்களை கண்ட சேலஞ்சஸ் வேறு பண்ண வைக்குது. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்தா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ரூமில் உட்காந்து லேப்டாப்போ ஐஃபோனோ பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களையும் மோஸ்ட்டாக தப்பு சொல்ல முடியாது. நம்மளும் அவங்க கூட செலவழிக்கிறது இல்லை. தனியாக இருக்கும் போது அவங்க வேறு என்ன செய்வாங்க? அதுக்கு தானே பேஸ்கெட் பாலு, வாலிபால், ஸ்விம்மிங்கு இவ்வளோ கிளாஸ்லாம் போடுறோம். ஆனால் கொஞ்ச நேரம் கூட கிடைச்சா உடனே ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போய் ரீல்ஸ்லாம் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இல்லைனா வீடியோ கேம்ஸ் விளாடுறது. இப்படி தான் ப்ளூ வேல்னு ஒரு கேம் இருந்துச்சு. அதில் வர சேலஞ்சஸ் பண்ணுறேன்னு நிறையா பேர் உயிர் விட்டுட்டாங்க. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸில் வந்தது, ஒரு பையன் கேமில் வர சேலஞ்சஸ் பண்ணுறேன்னு ஆபத்தான விஷயம் பண்ணி பாவம் உயிரே விட்டுட்டான். இதுதான் எனக்கும் பயமாக இருக்குது. 13 வயசுக்கு அப்புறம் வந்தால் தனி ஃபோனு வேணும்னு கேட்குறாங்க. ஏன் வேணும்னு கேட்டால் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எனக்கும் வேணும்னு கேட்குறாங்க. இதுக்கு வக்காலத்து வேலை இவங்களெல்லாம் எப்படி வளர்த்தி? இதுவே நம்ம ஊராக இருந்தால் முருங்கையை உடைச்சி பிள்ளையை அடித்து வலைன்னு சப்பு 2 அப்பு விட்டு உட்கார வச்சிடலாம். ஆனால் அவங்கள ரொம்ப திட்டவும் முடியல, நம்ம அப்பா அம்மா மாதிரி அடிக்கவும் முடியல. உடனே சைல்ட் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளே மிரட்டுவாங்க. ஒரு தலைமுறை மாறும்போது பிள்ளை வளர்க்கும் சமுதாய மாற்றமும் இருக்கும். நம்ம தலைமுறை மாதிரியே எப்பவுமே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. மாற்றங்கள் ஒன்று என்று மாறாதது. நாமும் இந்த தலைமுறை குழந்தைங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்காக அவங்க பண்ணுற எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டற்ற சுதந்திரம் ஆபத்தானது. லிபர்ட்டி வித் ரெகுலேஷன்ஸ் தான் எப்போ சரியாகும்.